किले में पप्पू हूँ विरोध நடவடிக்கை யார் பாலகராயிட்டாங்க கையில் நெல்லில் அம்பு செஞ்சாதானே சொல்றது கமெண்ட் இருக்க முடியா தூக்கி அடிச்சிரு மக்களே देश की सभी सरकारें நாம கூட நல்லா தான் இருக்கோம் திடீர்னு காசு வந்துருச்சு எதுவா பேசுங்க என்னடா இது இவ்வளவு நாளா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரமே ஆகாமல் இருந்த தேங்காய் முந்திரி திராட்சை கடலை விற்கிற கடையில் வியாபாரமே இல்லாமல் இருந்தது. இப்போ திடீர்னு வியாபாரம் பேரம் பேசுகிற அளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு. ஏங்க என்ன இது எல்லாரும் குரலில் பேசுவாங்க, நீங்கள் விரல்லையே பேசிக்கிறீங்க. ஒரு வியாபாரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் படியில ரொம்ப நேரமா இழுபறியா இருக்குது. இது கோயம்பேடு இல்லையா, இது சீசன் வேற, கிராக்கி அதிகமாக தான் இருக்கும். சட்டுப்பட்டு பேசி முடிங்க. நீங்க இல்லைன்னா வேற பார்ட்டி ஏதாவது பேரம் பேசி முடிச்சிட போகுது. நேற்று மார்னிங்கு மவுண்ட் ரோட் மார்க்கெட்லேருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாரு. இன்னைக்கு மார்னிங்கு பேட்டை கபாலி வந்து பேசிட்டு போனாரு. ஆஃப்டர்நூனு தேனாம்பேட்டை மார்க்கெட்லேருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாரு. ஏங்க அவங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க, ஓனருக்கு உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்ற சாக்குல ஏதாவது பேசிருப்பீங்க. பேச மாட்டாங்களா? இது கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேடு மார்க்கெட்ல இவரும் ஒரு பிரபலமான வியாபாரி. 2005 தான் கடை ஆரம்பிச்சாரு. 2006 வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல்ல. அப்புறம் 2011 பெரிய வெற்றிலை பார்ட்டியோட கூட்டு சேர்ந்து அவங்க தொகையில ஓஹோன்னு வந்தாரு. திடீர்னு ஒரு 4 பேரோட சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்றேன்னு அகலக்கால் வச்சாரு. அப்போ வழிக்கு விழுந்ததுதான் பாவம் மனுஷன். அதுக்கப்புறம் வியாபாரத்துல எந்திரிக்கவே இல்லை. அதுல இருந்து இவருக்கு இறங்கு முகம்தான். இப்பதான் இவருக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகி வியாபாரம் விறுவிறுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சட்டு புட்டுன்னு ஏதாவது பேசி முடிங்க. என்னென்ன இவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா சிநேகிதன்னு சொல்லி சிரிச்சு பேச்சு சாதிச்சிடலாம். தொண்டை கட்டி இருக்குது, என்னால பேச முடியாது, இந்தம்மா பேசுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இது கராராகுது. இஷ்டம் இருந்தா வியாபாரம் பேசு, இல்லைன்னா ஏரை கட்டணும். அவங்க சொல்லுது அரண்மனை வாசல்ல பெரிய முசு மாதிரி வச்சுட்டு மோலை மடிச்சு வாங்க வாங்க கூப்பிடுவாங்களே, அதே மாதிரி இவங்க டமாரம் மடிச்சு நீங்க வாங்கோ நீங்க வாங்கோ நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்களே நியாயத்தை கேளுங்க. 4 பேரோட சேர்ந்து கூட்டு வச்சுக்கிட்டு லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப 4 பேருக்கும் லாபத்தை கரெக்டா பங்கு போடணும்ல. அவங்க சொல்றதும் நியாயம் தானே. வியாபாரம்னா எடை போடுறதுலயும் பங்கு போடுறதுலயும் ஒரு நாணயம் இருக்கணும்ல. நாங்களும் நாணயத்தோடு தான் பேசுறோம். இருந்தாலும் மாம்பழத்துக்கு தான் மார்க்கெட் இருக்குன்னு பேசிக்கிறாங்களா? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சு. வட மாவட்ட மார்க்கெட்ல கொஞ்சம் வியாபாரம் ஆகுது. அதுவும் இப்போ அங்க இருக்க குடும்பத்துல குழப்பம் உண்டானதுனால வியாபாரம் டல் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பூ வியாபாரிக்கு மார்க்கெட்டே இல்ல. உங்களோட கூட்டு வச்சுக்கிட்டாதான் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஓ, இவர் பூ வியாபாரியா? ஆளை பார்த்தா மற்றவங்க காதல பூ சுத்துற மாதிரியே இருக்கு. ஆமா, என்ன பூ வியாபாரி நீங்க? தாமரை பூ விற்கிறான். அதுக்கு தான் மக்கள் கிட்ட வரவேற்புல வியாபாரம் இல்லையா? ஆமா, அவர் யாரு? ஏதோ இவர் தவிர கோட்டை பக்கம் கொஞ்சம் பேரை வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, அப்ப 2 பேரும் ஒரு லாப நோக்கத்தோட தான் கூட்டு சேர்ந்துருக்கீங்க. அப்ப நாங்களும் லாப நோக்கத்தோட நடந்துக்கணும்ல. அப்ப 3 பேருக்கும் முக்கியம் லாபம் தான். ஆமாப்பா, நீங்க ஒரு பொது மனுஷன், அதாவது பொது ஜனம். கரெக்டுப்பா. இதுக்கு ஒரு நல்ல நியாயத்தை நீ ஏன் சொல்லுப்பா. கரெக்ட். ஒவ்வொரு வியாபாரியும் வாடிக்கையாளர்களின் திருப்தியே எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சு நடந்துங்க. உங்க லாபத்தை மட்டுமே நோக்கமா வச்சு கஸ்டமர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அப்புறம் கஸ்டமர் கவுத்து விட்டாங்கன்னா நீங்க கடையை மூடிட்டு நடைய கட்ட வேண்டியதுதான். நாம கூட நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு காசு வந்துருச்சு. எதுவா பேசுங்க.